தற்பொழுது அண்மை செய்தி. தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி நெல்லை மாவட்ட அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நெல்லை மாவட்டத்தில் காலமுறை ஊதியம், காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை பாளையங்கோட்டையில் அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள் தொடர்ந்து 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலமுறை ஊதியம், காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் இருந்து அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் தொடர்ந்து 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து ஊர்வலமாக சென்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நிலையில் இருந்து செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார். வணக்கம் செல்வராஜ், போராட்டம் தொடர்பான விவரம். மாலதி, காலமுறை ஊதியம், அதே போல அவர்களுக்கான காலி பணியிடங்களான 60,000 இடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடந்த 3ஆம் தேதி முதல் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். கடந்த சில தினங்களாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் இன்று தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் தங்களை கவனமாக தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்பதற்காக அவர்கள் இன்று திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மூர்த்திநாதர் சிலையில் இருந்து ஊர்வலமாக செல்ல வேண்டும் என தெரிவித்து நேரடியாக அந்த பகுதியில் குவிந்தார்கள். அப்போது அங்கு வந்த காவலர்கள் உங்களுக்கான அனுமதி என்பது மறுக்கப்பட்டுள்ளது, நேரடியாக இங்கிருந்து ஊர்வலமாக சென்றால் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் என தெரிவித்து அவர்கள் மிரட்டியதன் காரணமாக அங்கிருந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த தமிழக முதலமைச்சர் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை 4 ஆண்டுகள் ஆன பிறகும் நிறைவேற்றப்படாததை கண்டித்துதான் நாங்கள் அவருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக தான் இந்த ஊர்வலமாக செல்கிறோம் என தெரிவித்தார்கள். ஆனால் இருந்த போதிலும் காவல்துறையினர் அந்த பகுதியிலிருந்து நேரடியாக ஊர்வலமாக செல்வதற்கு முற்றிலுமாக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக அவர்களுக்கான அந்த ஆணையை உடனடியாக பிறப்பித்தனர். இதனை கண்டித்து அங்கு அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் அனைவரும் பாளையங்கோட்டை உள்ள மூர்த்திநாதர் சிலை முன்பாக தற்போது அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் தங்களை காவல்துறையினரை கொண்டு இந்த தமிழக அரசு விளம்பர திமுக அரசு மிரட்டுவதாகவும் தங்களுக்கான வாழ்வாதாரம் எதுவும் இல்லாத காரணத்தினாலும் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த தமிழக முதலமைச்சர் அறிவித்து தற்போது வரை மௌனம் சாதித்து வருவதன் காரணமாக தான் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சரை கண்டித்தும் 313 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் தங்கள் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக அவர்கள் அனைவரும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்குள் அமர்ந்து மீண்டும் போராட்டத்தை துவங்க இருப்பதாகவும் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் தெரிவித்துள்ளார்கள். மாலதி, போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.